எப்பொழுதுமே நான் வந்தவுடன் என்னை ஆர்வமாக வரவேற்கக்கூடிய நீ இன்று கண்ணும் காணாமல் இருப்பது மர்மம் என்ன? கண்ணே சுபத்ரா, ஏன் இப்படி இவ்வளவு கோபம் முகத்தில்? கடுகு வெடிக்கிறது என் முகத்திலே. என்னதான் நீ கோபமாக இருந்தாலும் கோபத்திலும் எவ்வளவு அழகாக இருக்கிறாய் தெரியுமா? பெண்களுடைய அழகை கண்டால் காளைகள் எல்லாம் கவிழ்ந்து விழுந்து விடுவார்கள் என்பது இப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். அப்பா, வீரத்திலே தலை சிறந்த எனக்கு காவல் எப்படி வந்தது என்று இப்பொழுதுதான் கற்றுக்கொண்டேன். உன் கண்கள் என்ற புத்தகத்தை புரட்டினால் அதில் விழிகள் என்ற காவியத்தை காண்கின்றேன். அந்த வட்ட கருவிழிகள் கற்றுத்தந்த பாடம் தான் கண்ணை விழலா. ஏன் உனக்கு கோபம்? ஏன் உனக்கு கோபம்? நிலவுக்கு என்னடி கோபம் நெருப்பால் எரிகிறது. இந்த மலருக்கு என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. என்னடி கோபம் நெருப்பால் எரிகின்றது. மலருக்கு என்னடி கோபம் முள்ளாய் மாறியது.
சுபத்ரா, எப்பொழுதுமே என் சிரிப்பை கண்டவுடனே அப்படியே நீ இன்று ஏன் இவ்வளவு கோபம்? என்ன செய்வது? அரசாங்க அலுவலர்கள் 1000 இருக்கிறது. ஆனால் நான் எங்கு சென்றாலும் என் நினைவுகள் எல்லாம் உன்னை சுற்றி கொண்டு இருக்கிறேன். பெண்களுக்கே உண்டான சந்தேக புத்தி உனக்கும் இருக்கிறது. 1000 பெண்களை மணந்தவனாக இருக்கலாம் இந்த அர்ஜுனன். ஆனால் என் அழகுக்கும் என்னுடைய அன்புக்கும் சிறந்தவள் இந்த சுபத்தை என்பது பார்ப்பதற்காகத்தானே ஓடோடி வந்திருக்கிறேன். என்னை ஏமாற்றலாமா? உன்னோடு உல்லாசமாக இருக்கத்தான் ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன். எப்படியெல்லாம் என் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ பேசுகின்ற வார்த்தை எல்லாம் இன்னும் மலரில் விழி போலவே எனக்கு தெரியும். ஆம், இன்னும் நீ குழந்தை மொழியாகவே பேசிக் கொண்டிருக்கிறாய். கனிய கனிய மழலை பேசும் கண்மணி, கனிய கனிய மழலை பேசும் கண்மணி, பாடும் பெண்மணி, கனித மழலை கனிதவள் யார் சொல்லவா, இனிமேல் நான் எப்பொழுது வந்தாலும் என் மீது கோவித்துக் கொள்ளக்கூடாது. நீ கோவிப்பாயா? கோபம் உன் முகத்துக்கே அழகு. எப்படி சிரித்தா இருந்தாலும் என் மனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. மாசிலா நிலவீனம் காதலை மகிழ்வோடு மாநிலம்
கொண்டாடுவே கண்ணே மாநிலம் கொண்டாடுவே Thank you.
தம்பி பெட்டி என்ன ஒரே இதுவா இருக்கு? என்ன குழப்பி கிடக்கா? ஆடு மாடு எதுவும் குழப்பிட்டு கிடந்துச்சா? நல்லதும் சாரம் எதுவும் புனையுதா? சரி, எது நடந்தாலும் நம்ம வேலையை பார்ப்போம். என் பிரச்சனை தான் பெருங்கொண்ட பிரச்சனையா இருக்கு. இதனால் சகலமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நானே சுறுசுறுப்பு, அதுல நீங்க வேற இடையில தார் குச்சி வச்சு குத்தி விடுறீங்களா? மறுபடியும் முதல்ல திறப்போம். கேட்கிற பட்சம் இல்ல, கேள்வி கேட்க கூடாது. இதனால் சகலமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், வீட்டுல இருந்தாலும் என் பொண்டாட்டியோட கொஞ்சம் உலாவி வந்திருக்கலாம். சரி 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 சரி. இதனால் சகலமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், அடிக்கிறது ஒரு பெருசாடா. இதனால் சகலமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், தர்மபூபதி ராஜா தாமதம் செய்யும் பொழுது எந்த சத்தம் நோக்கி இடையூறு செய்தாலும் நாம் அதையெல்லாம் கண்டுகொள்ளக்கூடாது. என்ன மூஞ்சியை காண ஒரு மசுரத்திற்கு எல்லையே கிடையாது. மூஞ்சியை காண ஒரு மசுரா இருக்கு. பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா? பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா? கோவில் கொண்ட சிலையா கொண்டு வரக்கூடியா? பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா? பொம்பளையா இருக்கியா? கொடுத்து வச்சாலு. நான் நினைக்கிறேன்னா தம்பி, இது வீடு வாசல் இல்லையோ யாருங்க வீட்டுல புள்ளைய தொந்தரவு தாங்க முடியல கூட இருக்கு. நம்ம வீட்லயும் தான் பொம்பளைய தொந்தரவு வச்சு புள்ளைய தொந்தரவு தாங்க முடியல. இது மாதிரி வெளியில எங்கேயா கூட்டிட்டு போலாம் பார்க்கவே முடியல. நல்ல பொம்பளையா இருக்கு, பார்த்தோன்னே வர மாட்டேங்குது. ஏதோ சத்தம் நமக்கு இடையூறாக இருக்கிறது. எனக்கு சத்தம் கேட்டாலே எது தோணாது. அந்த பொம்பளை அந்த சத்தத்துக்கு காரணம் என்று பார்த்து வருகிறேன். இந்த பொம்பளை ஆறாங்கல்ல குடியிருக்கும் போல இருக்கு. யார பாணி வேலையா பாரியா? டேய், மரியாதையாக பேசுவேன். யாரோட பேசுறவங்க தெரியாம பேசிக் கொண்டிருக்கிறேன். யாரு எனக்கு மாமனா மச்சனா இல்ல என் சித்தப்பனா இல்ல எங்க அப்பனா இல்ல எனக்கு அண்ணனா தம்பியா? இதற்கெல்லாம் மேல் நான் யார் என்று தெரிந்தால் நீ இப்படி பேசிக் கொண்டிருக்க மாட்டேன். நீ யாரும் தெரிஞ்சு எனக்கு 10 வயசாக பிரச்சனை இருக்கா? நீ தான் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்க. தேவையில்லாத பேச்சுக்கு உனக்கு என் வேலையை பாருங்க, என் வேலையை செய்ய விட மாட்டேன். எவ்வளவு நேரத்துக்கு? ஆமாம், நீ எதற்கு வந்தாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஏதோ பறைய இருக்கின்றாய். நீ போய் உன் வேலையை பாரியா. உன் வேலையில நான் பங்கு கேட்டனா? ஏன் என் வேலையில பங்கு கேட்கிற? எங்க நின்று நீ அடித்துக் கொண்டு இருப்பதால் தான் உனக்கு வீடு வாசல் இருக்கா இல்லையா? நான் ரோட்ல வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எந்த இடம் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாய்.
ஓப்பா வாயில வந்துற போகுது. இதோப்பா, நான் உனக்கு எதில் வந்தாலும் கொண்டாடி பிள்ளை விட்டு வந்து 3 நாள் ஆச்சுண்ணா. அது உன்னுடைய கஷ்டம். சரி அந்த நேரத்துல சொல்லி விட வேண்டியதானே. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்ப 3 நாள் முடிஞ்சு 4ஆவது நாள். இதற்காக உன் முன்னாடி இடத்துல நான் போய் என்னடா செய்யணும்? நான் இங்கே எனக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லை. இங்கே செய்யறதுக்கு நேரம்ல கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு, போலாம் தானே வேலை நீ இருக்கும். அடித்துக் கொண்டே இருந்தால் நான் எப்படி பார்ப்பேன்? இங்க ஒண்ணும் பண்ண முடியல, என் வீட்டுக்கு வர போமா. எதற்கு நீங்க எடுத்துக் கொண்டிருக்கா? என்ன விஷயம்? அப்பா நீ ஓ அப்பா, வேலை அப்பா, நான் இங்க கட்டுப்பாரு அப்புறம் நான் ஒரு நேரத்தை போட இருக்க மாட்டேன். ஓ வேலை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். நீ போய் அங்க பண்ண, நான் இங்க அடிக்கிறேன். அப்ப எனக்கு நீ இடையூறு செய்யக்கூடாது. பார்த்துட்டு ஓரமா இருந்து அடிச்சிட்டு போயிரு. அடுத்த தடவை ஓ பார்த்துட்டு நீ ஓரமாக நின்று செய்தாலும் சரி, வேற வழி இல்ல. உன் வீட்டிலே போய் செய்தாலும் சரி. ஆனா பார்க்க நீ தகதகன்னு எம்ஜிஆர் மாதிரி இருக்க. இழுப்ப அல்பத்தனமா இப்படி பண்ண யாரை பத்தி பேசக்கூடாது? மலையாளம் தெரியுமா? இருக்கட்டும், பொண்டாட்டினா ரோட்ல கொண்டாந்து பண்ணுவாங்க. அடே, இது என்னுடைய ஒரு அரண்மனைடா இது. ஒரு சேலை துணியை மறைச்சுக்க, அடே. நீ என்ன வேணாலும் பண்ணு. நீ எங்க வந்து செய்து கொண்டிருக்கிறாய் என்று உனக்கு தெரியவில்லை. இட்லி சுடுறதுக்கு கூட ஒரு துணியை ஏய், வந்த விஷயத்தை சொல்லு. தோசையில என்ன தடவை ஆ. மிரட்டுற. சீக்கிரம். என் வேலையை பார்க்கறதுக்கு நீ மிரட்டுற, நான் ஏமா பார்த்து போச்சு. இல்லப்பா, என் வாத்தியத்தை கேட்கணும்னா அந்த ஆளுக்கு அவ்வளவு ஆசை. வந்த விஷயத்தை சொல்லு. சரி, நல்ல மனுஷனா நீ இருக்கா. அவன் வாத்தியத்தை வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறாய், உன் வாத்தியத்தை நான் கேட்கிறேன். என்னமோ சொல்லலாம். நல்ல பொம்பளையா இருக்கு. நீ அதை அடிக்கவே வேண்டாம். வந்த விஷயத்தை மாத்திரம் சொல்லு. எனக்கு தான் பொண்டாட்டி வச்சிருக்க குரங்கு மாதிரி. உன் வேலையா பாரியா, மனசாட்சியோட பேசிக்கிட்டீங்க. இதனால் சகலமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், சாதாரண தெரிவிக்க வேண்டாம், எனக்கு மட்டும் சொன்னால் போதும். ஐயோ இது ஏன் வேலை. இப்ப நீ பண்ணி நானும் பண்ண முடியுமா? இங்க ஏய், முடியுமா? அர்த்தமில்லாமல் பேசக்கூடாது. அதைத்தான் நானும் சொல்றேன். அர்த்தம் இல்லாம நீ பேசிக்கிட்டு இருப்ப. ஏன் வேலை நான் பண்ணனா கேட்டுக்கிட்டு பேசாம நிக்கணும். சரி சொல்லு. மறுபடியும் முதல்ல தான் வரும். இதனால் சகலமானவர்களுக்கு அதைத்தான் நீ சொல்லிவிட்டாயே. அதைத்தான் முதல்ல தான் எனக்கு வரும், ஓயாம வரும். உன்ன மாதிரி அப்பக்கப்ப வராது. யாரு சொல்றது உனக்கு? எப்படி என்னடா உன்னிடத்துல பெரும் ரோதனையா இருக்க? முதல் நாள் அனுப்பி விட்டுருந்தா 3ஆம் நாள் முடிச்சு விட்டு நான் 4ஆம் நாள் போயிருக்கேன். சீக்கிரம் சொல்லப்பா, எனக்கு வேலை நிறைய இருக்கிறது. எனக்கு புள்ள குட்டி நிறைய இருக்கு. அது எனக்கு தேவை. நீ கொடுத்து அது ஒரு வச்ச குடும்ப பிரச்சனை. அப்பதான் அப்பான்னு எந்திரிக்குது. ஏய், சரின்ட்டேன். இதனால் சாதாரணமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், வாமா உச்சா இருக்க போன்னு கூப்பிடுது. ஏய், அப்புறம் நம்ம என்ன பண்றது அந்த நேரத்துல? எனக்கு மட்டும் விஷயத்தை சொல்லணும், அங்க தனியா என்ன விஷயம்? மனசாட்சி. இதனால் சாதாரணமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், தர்மபூமி ராஜா. தர்மபூமியா? என்ன சொன்னார்? குறுக்க பேசாதயா, ஏதோ தர்மபூமியா என்று குறுக்க சொன்னார். பேசாத. ஏய், என்னோட நிலைமை தெரியாம பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ தர்மபூமி என்று சொன்னார். சின்ன விஷயம் சொல்லவா? தர்ம பூபதி ராஜான்னு சொன்னேன்ல, அந்த அலைய பங்காளி. ஒத்துக்கிறீயா? ஒத்துக்கிறீயா? நான் சொல்லிருக்கேன், என்னுடைய அவசரம் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ சீக்கிரம் வந்த விஷயத்தை சொல்லு. தர்மபூமி என்று சொன்னார். யார் என்ன? இவ்வளவு நேரம் அவசரம் வந்தா இப்ப சொன்ன சொல்லடா, அவசரம். சீக்கிரம். அதுதான் இருக்கிறாங்கல்ல அவசரம். ஏய், விஷயத்தை சொல்லு. ஒத்த கையில் அடிக்கிற அளவுக்கு வந்துருக்கீங்க. இதனால் சாதாரணமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், தர்மபூமி ராஜா. தர்மபூமியா? நீ குறுக்க பேசாத, எனக்கு வராதியா. பாதியில நான் அனுப்பிட்டேன். பேசவில்லையப்பா, நீ சீக்கிரம் சொல்லப்பா. இதனால் சாதாரணமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னையுமே அழுக விட்டுட்டாங்க. ஏய், ஆனந்த கண்ணீர் தர்மபூமி ராஜா தாம்பூல தர்மம் செய்யும் தாம்பூல தானம் இருக்கு. ஆயிரம் புடுங்கினாரு. வேலை பண்ணு, போயா. ஏய், இல்லடா, கடுப்பானே. போயா. கலைஞருக்கும் தயவு செய்து இருக்கிறோம். இந்நிலையில் உன்னிடம் பேச வேண்டிய சூழ்நிலையாகிவிட்டது. அவருக்கு ஏதோ தாம்பூலதானம் கிடைக்கும்போது என்று சொன்னாய், அப்பொழுது போய் மயிர்புடுங்க என்று சொல்றாய். எனக்கு ஒன்றும் புரியவில்லையப்பா. தயவு செய்து பழந்து கிடந்தா புடுங்கதான் வேணும். அது தாம்பூலதானம் கிடைக்கும்போது சில விஷயமில்லை. அது நிறைய நாடுகள் நிறைய இருக்கிறாங்க. நீ தயவு செய்து ஏதோ சொல்ல வந்தாய். ஆனா நீங்கள் புரியணும். புடி. ஏய், நீ 2 அடி அடியா, நான் சொல்லிட்டு போயிடுறேன். சொல்ல முடியப்பா. கலகம் தெரியா? சீக்கிரம் சொல்லடா. இதனால் சகலமானவர்களுக்கு